பிரபஞ்சத்திட்ட பேசுறதுக்கு பலரும் பலவிதமான அர்த்தங்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஆன்மீக ரீதியாக பிரபஞ்சத்திட்ட பேசுவாங்க, ஒரு சிலர் அறிவியல் ரீதியாக பேசுவாங்க. இப்போது நம்ம அறிவியல் ரீதியாகவும் பேசலாம். அது எப்படி பேசலாம், எந்த மாதிரி பேசினா பிரபஞ்சம் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கலாமா, நம்ம வாழ்க்கையில் எல்லா லட்சியங்களையும் நம்ம அடைஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா டிவி பார்த்து தூங்க அதுக்கே நேரம் சரியாக இருக்கும், நேரம் பத்தலைன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் எதையுமே சிந்திக்காமல் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்கள் பட்டுக்கிட்டே இருக்குமே, நம்ம கஷ்டங்கள் எல்லாம் எப்போ அடையும், நம்மளுக்கு கடவுள் கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் மேலே கடன் வந்திருக்கும். இந்த கடனெல்லாம் நம்மளுக்கு எப்போ அடைச்சு நம்மளும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே போக மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். ஒரு சிலர் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் மாத கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க கையில் ஒரு பணம் கூட இருக்காது, கடன் வாங்கும் சூழல் தான் இருக்கும். இது எதனால், அவங்க முழுசாக அந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்தணுன்ற சிந்திக்காத தன்மை தான். அப்போது நம்ம சிந்தித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அறியணும். இந்த முன்கூட்டி அறிகிறதுக்கு நம்ம என்ன மாயாஜாலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நம்ம என்ன எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம டிவி பார்த்துக்கிட்டே அடுத்த ப்ரோக்ராம் என்னன்றதை நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம எந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்கணும், நம்ம எப்படி இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நிலை சரியாகும் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்க, இதை மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்ம ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிறணும். அந்த குறிப்பிட்ட நேரம் நம்ம அமைதியாக உட்காரணும். இப்போ நம்ம அமைதியாக உட்காரணுன்னா எங்கே உட்கார முடியும்? தனியாக உட்கார்ந்தாலும் பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியலை. அந்த அளவுக்கு நம்ம ஃபோன் மேலே அடிக்ட் ஆகிட்டோம். குழந்தைங்க தான் ஃபோனில் கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க ஷார்ட்ஸ் பார்க்குறதுல அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் இந்த ஃபோன் மேலே அடிக்ட் ஆனனால நம்மளால் சிந்திக்கிற தன்மை இழந்துட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஏஐ மூலமாக வந்தனால நம்ம வாழ்க்கையும் ஏஐ மூலமாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். அதனால் எப்பயுமே நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு அடுத்து என்ன கட்ட நகர்வு இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சாதிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காரணும். எந்த வித ஃபோன் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக பிரபஞ்சமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான இடத்துல நம்ம அமைதியாக உட்கார்ந்தா போதும். எதையுமே சிந்திக்க தேவையில்லை. நம்ம சிந்திக்காதப்ப நம்ம மனசில் ஒரு இன்ட்யூஷன் வரும். அதுதான் உங்களுக்கான ஒரு விடைனே சொல்லலாம். அந்த இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் நடந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் அமையும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா அப்போது உங்களுக்கு 1008 சிந்தனைகள் வரும். அந்த 1008 சிந்தனைகளில் எது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் அமைதியாக இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கே அது தோணும். அதனால் நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் வானத்தை பார்த்துட்டு பிரபஞ்சமே எனக்கு அடுத்து என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு தெரில, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு மிராக்கிளை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாங்க. அந்த இன்ட்யூஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் அமையும். ஆனால் அந்த அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்து ஃபஸ்ட்டு என்ன நினைக்கணும்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கணும். இப்போ ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு ஏகப்பட்டதும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஹோட்டலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும். பிரியாணினாலே பார்த்திங்கன்னா 4 வகையான பிரியாணி இருக்கும். தோசையில் ஏகப்பட்ட தோசை வெரைட்டி இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டலில் போய் நீங்கள் உட்காரீங்க, உங்களுக்கு பசிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்ற
தாட்டே வரக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கிளியராக இருக்கணும். ஹோட்டலில் கிளியராக இருந்தால் தான் நம்மளுக்கு சப்ளையர் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இல்லையா ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்கன்னு நம்ம கண்டிப்பாக கேட்போமா? கேட்கவே மாட்டோம். அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக கேட்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களோட மாத வருமானம் 2 லட்சம் இருக்கணும்னா, என்னோட மாத வருமானம் 2 லட்சம் இருக்கணும். அந்த 2 லட்சம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடு யூனிவர்ஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு எனக்கு அது பண்ணலாம் நல்லாயிருக்கும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பிஸ்னஸ் அப்படின்னு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அப்படின்னு வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்ம என்ன நடந்தால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய ஆளாக வருவோம் அப்படின்றத நம்ம கரெக்டாக தெளிவாக முடிவெடுக்கணும். நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காரணும். 2வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஜாப்பை பற்றி ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு பணத்தை பற்றி ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு ஃபேமிலியை பற்றி ஆசை இருக்கும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள்லாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், மிகப்பெரிய ஆசைகளும் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வாயால் சொல்லலாம். ஆனால் என்ன, பக்கத்தில் இருக்கவங்க சிரிப்பாங்களோ, பக்கத்தில் இருக்கவங்க கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசைகள் இதெல்லாம் நடக்காது, நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பணும். யூனிவர்ஸை பொறுத்தவரையும் நம்பினாதான் எல்லாமே கிடைக்கும். யூனிவர்ஸ் தருமா தராதா, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா, சேச்சா கிடைக்கவே கிடைக்காது, நம்ம சும்மா வெறுவாயில் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாதுங்க. இது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அதனால் எப்பவுமே நடக்காதுன்னு நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு நடக்கும், நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்மளோட லைஃப்பில் எல்லாமே வேலையாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைச்ச பணமாக இருக்கட்டும் சரி, நம்மளுக்கு கிடைச்ச பதவியாக இருக்கட்டும் சரி, நம்மளுக்கு கிடைச்ச வேலையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நம்பணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் அவர் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு இதுலேயுமே சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர வந்தாலும் வருவேன் அப்படின்லாம் சொல்லலை. அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமாக இருந்துச்சு. 2 வருஷம் உழைப்பு போட்டார். அந்த உழைப்போட வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சரானார். அதே மாதிரி தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும், தெளிவாக முடிவெடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு இதுக்கு ஏற்ற பாதைகளை நம்ம வழிவகுத்துக்கிறணும். விஜய் சாரே சொல்லுவார், எப்பயுமே பெருசாக ஆசைப்படுங்க, சின்னதாக ஆசைப்படாதீங்க, எல்லாமே பெருசாக ஆசைப்படுங்க. பெருசாக ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அது கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ட்ரீம்ஸ் எல்லாமே பெருசாகவே எதிர்பாருங்க. அது சின்னதாக இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அது கனவு தானே. கனவாக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைங்க, அது கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் எழுதி வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது நீங்கள் வாய் விட்டு சொல்லியும் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களோட மாத வருமானம் 3 லட்சம் இருக்கணும்னு நினைங்க. அப்போ நீங்கள் எப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்கன்னா, என்னோட மாத வருமானம் 3 லட்சம் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு தான் எழுதணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்வார் கார் வாங்கணும் ஆசைப்பட்றீங்க. அப்போனா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? நான் ஜாக்வார் கார் வாங்கியதற்கு நன்றி அப்படின்னு தானே எழுதுவீங்க. கண்டிப்பாக அப்படி எழுதக்கூடாது. நம்ம எப்படி எழுதணும்னா, நான் ஜாக்வார் கார் வாங்கும் அளவுக்கு என்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதற்கு நன்றி அப்படின்னு தான் எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் எழுத உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் கண்டிப்பாக நடக்கும். விஜய் சார் வாழ்க்கையில் மிராக்கல் நடந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிராக்கல் நடக்க எவ்வளோ நாள் ஆக போகுது? இமேஜினேஷன் பண்ணுறப்ப அது மிகப்பெரிய அளவில் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கற்பனையை பண்ணுறப்ப உங்களை அறியாமலே அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஒரு பாதைகள் உண்டாகும். அதனால் எப்பயுமே நீங்கள் கற்பனை பண்ணுறப்ப ஒரு மிகப்பெரிய அளவில் கற்பனை பண்ணுங்க. அது நடக்குதோ நடக்கலையோ, எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை விஷுவலைசேஷன் பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே டெய்லி நோட் பண்ணுங்கள். டெய்லியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிராட்டிவேட் பண்ணுங்கள்.
கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இந்த உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி உணர்வாக இருங்க. இந்த நன்றி உணர்வு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதையவே காட்டும்னு சொல்லலாம். ஆமாங்க, நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்தீங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல உங்கள் மனதளவில் சாரி கேட்டிங்கன்னா போதும், அது உங்களை அறியாமலே அந்த தப்புக்களுக்கு இனி துணை போகாது. இந்த மாதிரி பண்ண உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். இதை நம்ம அறிவியல் ரீதியாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஏன் கடவுளை நம்ம போய் கும்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா, நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு கடவுளே அதை கொடுங்க, எனக்கு சொந்த வீடு கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாப் கொடுங்க, என்னோடய பண கஷ்டங்கள் எல்லாமே தீரணும், நான் ஒரு பெரிய பணக்காரனாகணும், என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுள்கிட்ட போயிட்டு அவன் கெட்டு போகணும், இவன் கெட்டு போகணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறதில்ல. கடவுள்கிட்ட போயிட்டு நம்மளும் கடவுளும் நேருக்கு நேர் இருந்து நம்மளோட மனசில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சொல்கிறோம். நம்ம சொல்ல கடவுள்கிட்ட கேட்குதோ இல்லையோ, யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்கும். அதனால தான் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டு வர்றதெல்லாம் யூனிவர்ஸ் நம்மளுக்கு நடத்தி கொடுக்குது. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் யூனிவர்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.